ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தையும் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும்படி அல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. நம்முடைய கண்களை மூடி ஆண்டவர் இந்த இரவு வேளை நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல சத்தமாய் தேவ பிள்ளைகள் சத்தம் உயர்த்தி இந்த இரவிலும் கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும் என்று எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். எல்லார் மேலும் கர்த்தருடைய கிருபை பூரணமாக உண்டாகுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெரியவர். உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எங்கள் தேவனை போல பெரியவர் இல்லவே இல்லை. எங்கள் தேவனை போல நல்ல கன்மலை இல்லவே இல்லை. ராஜாதி ராஜா, நித்தியானந்தம் உள்ள சக்கராதிபதி, ஒருவராய் சாவாமை உடையவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற பரிசுத்தமும் மகத்துவமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனை நாங்கள் ஒருமனப்பட்டு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே, ஜீவனுள்ள ஆண்டவரே, எங்கள் மீது மட்டில்லாத கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, தம்முடைய பரிசுத்த பிள்ளையும் எங்கள் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் மறுபடியுமாக வருகிறோம். ஆண்டவரே, பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதிக்கிற ஆண்டவர் நீர். எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தருகிறதான தேவன். ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இந்த நாட்களிலும் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற தேவன், இந்த இரவிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு தேவ ஜனத்தோடும் இந்த தேசத்தோடும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை லைவ்ல கேட்கிற பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை தங்கட்டும். தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறதான செய்தி, நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், நலமானதை செய்யுங்கள். கடந்த 2 இரவிலும் 2 நலமான காரியங்களை நாம் சிந்திப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். முதலாவது நாள் இரவிலே தியானித்தோம். நாம் தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம் என்று சிந்தித்தோம். எப்பொழுதெல்லாம் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும், தேவனை அண்டிக் கொள்ளும் போதெல்லாம் தேவன் நமக்கு என்ன செய்கிறார் என்பவைகளை குறித்து நாம் தியானிக்க பரலோக தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். நேற்று இரவு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவருக்கு செவி கொடுப்பது நலம் என்கிற காரியத்தை குறித்து சிந்திக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு இரக்கம் செய்தார். அவருக்கு மகிமை உண்டாகுவதாக. இந்த இரவு வேளையிலும் ஒரு நலமான காரியத்தை கூட நாம் சிந்தித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வாசிக்க கேட்போம். உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 29வது வசனத்தை ஒருவர் வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய மனிதனாகிய மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஆண்டவர் பேசும் பொழுது ஒரு காரியத்தை மிக தெளிவாய் இங்கே சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஞானம் அடைந்து அதை உணர்ந்து தங்கள் முடிவை அவர்கள் சிந்தித்துக் கொண்டால் நலமாய் இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு மனிதன் நலமானதை
பற்றி கொள்ள வேண்டும், நலமானதை செய்ய வேண்டும். நலமான காரியம் இங்கே என்ன? ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவை சிந்திப்பது மனிதனுக்கு மிக மிக நலமான காரியமாக காணப்படுகிறதா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனிதன் நித்திய காலமாய் வாழப்போகிறவன் அல்ல. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் வெகு குறைவான ஆயுசு நாட்களாய் காணப்படுகின்றன. மனிதர்கள் பல விதத்திலே தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறதை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே ஏராளமானவருடைய முடிவுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்த நல்ல ராத்திரி வேளை சிலருடைய முடிவை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த ஜீவ நாட்களிலே நாம் சிந்தித்து நம்முடைய முடிவை நலமான முடிவாக முடிப்பதற்கு பரலோக தேவன் நம் எல்லாருக்கும் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. பிரியமானவர்களே, இந்த 32வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை நீங்கள் கவனித்தால், ஏன் கர்த்தர் இந்த முடிவை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. பாருங்கள், யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை என்று ஜனங்களை கடிந்து கொள்ளுகிறார். இந்த கடைசி நாட்களிலும் கூட அநேகர் உணர்வற்றவர்களாய் நடக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது நம்முடைய நித்தியம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்கிற யோசனை மனிதர்களுக்கு இல்லை. தான் தோன்றித்தனமாய் நடக்கிற ஒரு காலமாய் இந்த காலம் மாறி போய்விட்டது. கண் கண்டதெல்லாம் தெய்வம், போகிற வழியே நம்ம மனதில் பிடிக்கிறபடியே நடக்கிற வழியே அது சரியானது என்று மனிதர்கள் தங்களுக்குள்ளே சிந்தித்து தங்கள் முடிவை குறித்து கவலையற்றவர்களாய் வாழ்கிற ஒரு கடைசி காலத்திலே இன்றைய உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ராத்திரி வேளை இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரும் தங்கள் முடிவை சிந்தித்து பரலோக ராஜ்யத்துக்கு தங்கள் வாழ்க்கையை தகுதி உள்ளவர்களாய் மாற்றி இந்த நாட்களில் வாழ பரலோக தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்தருளுவாராக. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல எல்லா மனிதர்களுடைய முடிவும் ஒரு நாள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக வரப்போகிறது. வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். சரி, பாருங்கள், கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், மாம்சமான யாவருடைய முடிவும் என் கண்களுக்கு முன்பாக வந்தது. பேதுரு அப்போஸ்தலனை கொண்டு இதே வார்த்தையை ஆண்டவர் கடைசி கால மக்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை கவனித்து பாருங்கள். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் ஒரு துவக்கம் இருந்தது. ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் இந்த உலகத்திலே ஏற்படுத்த போகிறார். பாவத்துக்கு ஒரு முடிவை ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார். சாத்தானுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார். இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். மனிதனுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். சாபங்களுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் மனிதன் இந்த கடைசி நாட்களில் அவனவன் தன் வாழ்க்கையினுடைய முடிவை சிந்தித்து கவனமாய் வாழ்ந்தால் அதுவே அவனுக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் மாறுகிறது. அல்லேலூயா. யோபு பக்தன் என்ன சொல்லுகிறார்? யோபு 16வது அதிகாரம் 22வது வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர் தன்னுடைய வாழ்நாட்களில் சொல்லுகிறார், குறுகிய நாட்களுக்கு முடிவு வருகிறது என்று அவர் சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது. குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது. நான் திரும்பி வராத வழியே போகிறேன். யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். 14:1. ஸ்ரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள்
குறுகினவனும் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறார். அன்பானவர்களே, எப்படிப்பட்ட மனித வாழ்க்கை பாருங்கள். மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயமாய் முடியும். அது குறுகின காலம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. யாக்கோபு 4:14 ஆண்டவர் யாக்கோபுவை கொண்டு சொல்லி வைக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதல்லவா. பாருங்கள், மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு காலம் என்பதை பாருங்கள். மிக அழகாய் பைபிள் சொல்லுகிறது. கொஞ்ச காலம் தோன்றி பிற்பாடு தோன்றாமல் போகின்ற புகையை போல மனுஷனுடைய வாழ்க்கை காணப்படுகிறதாம். 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை கவனித்தால், மணருக்குள்ளே சுவருகின்ற தண்ணீரை எப்படி திரும்ப சேர்க்க முடியாதோ அதுபோல மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறதாம். வாசிங்கள். நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்க கூடாதபடி தரையிலே சுவருகிற தண்ணீரை போல இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் முற்றிலும் தம்மை விட்டு விலகப்படாது இருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். ஆமென். பாருங்கள், வேதாகமத்தில் இன்னும் ஏராளமான வசனங்கள் மனுஷனுடைய வாழ்நாட்கள் எல்லாம் மிக மிக குறைவானது என்று தாராளம் இருக்கிறது. எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 20வது வசனம், யோபு 7வது அதிகாரம் 1வது வசனம், 16வது வசனம், யோபு 8வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் கவனித்தால், யோபு தன்னுடைய வாயை திறந்து மனிதனுடைய வாழ்நாட்கள் மிக மிக குறுகினது என்பதை அவர் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் அதனுடைய 5-6 வசனத்தை வாசிக்க கேட்போம். என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் கவனிக்கிறோம். மனிதனுடைய ஆயுசு நாட்களை 4 விரற்கடை அளவாய் மாற்றி விட்டாராம். சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, ஒரு கதையை போல எங்கள் நாட்களை கழித்து போட்டோம் என்று தேவனுடைய மனிதனாகிய மோசே சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அதனுடைய 10வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் வாசிங்க பார்க்கலாம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். அதனாலே தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், வேஷமாகவே மனுஷன் திரிகிறார். ஒரு வேஷத்தை மனுஷன் போட்டு அதற்கு பிறகு அதை கலைத்து விடுகிறது போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை, கொஞ்ச நேர வாழ்க்கை, அற்ப காலம் வாழ்கின்ற வாழ்க்கை. அதற்கிடையில் மனிதனுக்கு எத்தனை பெருமை, எத்தனை வீண் பெருமை, எத்தனை காரியங்களை மனிதன் தன் பெருமையால் செய்கிறான். மனிதனுடைய கௌரவம் என்ன? மனிதன் எதை எல்லாமோ செய்கிறார். ஏதோ பல 1000 வருஷம் இந்த உலகத்திலே வாழுகிறது போல மனுஷனுடைய பேச்சு, மனுஷனுடைய நடக்கை, மனுஷனுடைய செய்கை, இவைகளெல்லாம் பூலோகத்திலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு வேஷமாக வாழ்கிறதான வாழ்க்கை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி வேஷமாக வாழ்கின்ற வாழ்க்கையிலே தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு மனிதனுக்கு நான் முடிவை வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த மனுஷன் ஆனாலும் சரி, ஒரு நாள் பிறப்பது உண்மையா இருந்தால் இந்த உலகத்தில் அவன் மரிப்பது நிச்சயமான காரியம். ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்றாயிருக்கிறது. ஆகவே இந்த எல்லையை ஒரு மனிதனும் தாண்ட முடியாது என்று சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். எந்த மனுஷனானாலும் சரி, ஆண்டவர் குறித்திருக்கிற அந்த எல்லையை தாண்டி ஒரு மனிதனும் போக முடியாது. என கண்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிறவர்களுக்கு
அவர்கள் நாட்களின் தொகை இன்னது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆயுசு நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறதுனால கரெக்டா ஒவ்வொருவருடைய நாட்களையும் குறிப்பிடுகிறவராக இருக்கிறார். நம்மத்திலே பாடல் பாடி அமர்ந்திருக்கிற கருத்துக்குரிய பாஸ்டர் ஜெபராஜ் அவர்களுடைய தகப்பனார் சமீபத்தில் காலம் சென்று மரித்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மரண செய்தியை நான் விசாரித்தப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி அவர்களுடைய வாயிலிருந்து வந்தது. என்ன தெரியுமா? அவர்கள் சொன்னாங்களா, வியாழக்கிழமையோட எனக்கு கஷ்டம் எல்லாம் முடிய போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வியாழக்கிழமையோட எனக்கு கஷ்டம் எல்லாம் முடிய போகுது. அப்பா எனக்கு நித்திய வீட்டை ஆயத்தப்படுத்திட்டார். வெள்ளிக்கிழமை காலையில நான் போயிருவேன். அப்படிதானா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வெள்ளிக்கிழமை காலையில நான் அங்க போயிருவேன். அதுபோல விடிய காலம் 12:30 மணி, 12:30 தானா? ஆமா, 12:30 மணி அவர் அவருக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த அந்த மகிமையான வீட்டுக்குள்ள பிரவேசித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிந்த இன்னொரு தேவனுடைய மனிதர் இருக்கிறார். காஞ்சிரக்கோடுல பாஸ்டர் எலிசா என்று அழைக்கப்படுகிற தேவ மனிதர். அவர் ஒரு விசை பலவீனப்பட்டு இனி பிழைப்பனா என்கிற அந்த பலவீனத்தின் சூழ்நிலையில் அவர் இருக்கும் பொழுது ஒரு இரவிலே அவர் ஒரு சொப்பனம் காண்கிறாராம். ஒரு சொப்பனம் பார்த்தபோது 2 தூதர்கள் இறங்கி வந்தார்களாம். 2 தூதர்கள் இறங்கி வந்து அதுல ஒரு தூதன் சொல்லுகிறாராம், அதுல ஒரு தூதனுடைய கையில ஒரு பெரிய புத்தகம் இருக்கிறதா. மற்ற ஒரு தூதன் பக்கத்துல நின்று சொல்றானா, அந்த புத்தகத்தை திருப்பி பாரு, இந்த மனுஷனுக்கு காரியம் என்ன பாரு அப்படின்னு. அந்த மனிதன் புத்தகத்தை திருப்பி பார்த்துவிட்டு அவருடைய பெயரை படித்துவிட்டு சொன்னாராம் அந்த தூதன், இவனுக்கு இன்னும் 18 வருஷங்களுக்கு வா போகலாம் அப்படின்னு 2 தூதர்களும் கிளம்புனாங்களா. அந்த ராத்திரியோட கர்த்தர் அவரை குணமாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு எனக்கு தெரியல. மனிதனுக்கு தேவன் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கும் நிறைய பேருக்கு சங்கடம் என்னன்னா, சுகர் வந்துடுச்சுன்னா, பிரஷர் வந்துடுச்சுன்னா, கொலஸ்ட்ரால் வந்துட்டுன்னா, ஏதாவது ஒரு பலவீனம் சரீரத்தில் வந்துட்டா உடனே இவங்களே ஒரு நாளை குறிச்சுக்கிடுறாங்க. அவ்வளவுதான், இனிமேல் நல்லா இருந்தா 1 வருஷம் இருப்பேன், நல்லா இருந்தா 2 வருஷம் இருப்பேன், நல்லா 2 நாளோ 3 நாளோ 5 நாளோ 10 நாளோ உங்க வாயையெல்லாம் பினாயில் போட்டு கழுவுவீர்களாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சரீரத்தில் வியாதி வந்த உடனே செத்து போயிடணும்னா உலகத்தில் இதுக்கு முன்ன எத்தனையோ பேர் செத்து போயிருப்பாங்க. வியாதிகள் நம்முடைய ஜீவனை பிடுங்குவதற்கு அதிகாரம் கிடையாது. அவர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாள் வரையிலும் நம்மை வாழ வைக்கிறதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொன்னா போதும். என்னை வாழ வைக்கணும்னு கர்த்தர் நினைக்கிற வரைக்கும் கர்த்தர் என்னை வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். அடிக்கடி சொல்லுவேன், எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் பலவீனத்தின் நிமித்தம் அவர் குறித்திருக்கிற நாளுக்கு முன்னால் நீ சாவதில்லை. அதே நேரம் எவ்வளவு தான் திடகாத்திரமான மனுஷனாய் நீ வாழ்ந்தாலும், எவ்வளவு பராக்கிரமசாலியாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், அவர் குறித்திருக்கிற வேளை வரும் பொழுது உன் ஜீவனை அவர் உன் சரீரத்திலிருந்து எடுப்பார். விளங்கினவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மோசேயினுடைய மரணத்தை பைபிள்ல படிச்சீங்கன்னா அழகா எழுதி இருக்கும். அவனுக்கு பலன் குறையவும் இல்லையா, அவனுடைய கண்கள் என்ன செய்யலையா, இருளடையவும் இல்லையா. ஆண்டு சொன்னார், இந்த மலையின் உச்சியில ஏறுவாய், அவ்வளவுதான், அதற்கு மேல நீ கீழே வரமாட்டாய், அங்கே மரணம் அடைவாய். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமானவர்களே, அப்ப மனிதனுக்கு ஒரு முடிவை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவாயிருக்கும் என்பதுதான் மிக மிக சிந்திக்க வேண்டிய அவசியமாயிருக்கிறது. பிரசங்கியின் புத்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை கவனித்து பார்த்தால் அங்கே வார்த்தை சொல்கிறது, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும், வாசியுங்கள், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும், ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, அதனுடைய முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன், பொறுமை உள்ளவன் உத்தமன். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை விட அதனுடைய முடிவுதான் முக்கியம். இனி பிரசங்கி 7:2 வாசித்து பாருங்கள். விருந்து வீட்டுக்கு போவது, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவு
எல்லா மனுஷருடைய முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்திய சபையை பார்த்து பவுல் ஒரு கேள்வி கேட்டார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை கவனித்து பாருங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். Praise God. சீக்கிரமா படிங்க. கலாத்தியர், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நன்றாய் ஓடினீர்களே என்று அவர்களுடைய ஆரம்பத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார். ஆனால் அவருடைய முடிவை குறித்து அவர் என்ன கேள்வி கேட்கிறார்? கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். கலாத்திய சபையினுடைய முடிவை குறித்து அவர் ஒரு பெரிய கேள்வி கேட்கிறார். வாசியுங்கள். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, வார்த்தை தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஆரம்பித்தது ஆவியிலே ஆரம்பித்தீர்கள், இப்பொழுது முடிவு பெறுகிறதோ மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களா என்று ஒரு பெரிய கேள்வியை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையை பார்த்து கேட்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ளே ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டால் நம்மில் எத்தனை பேர் ஆவியிலே ஆரம்பித்த நான் ஆவியிலே தான் என் வாழ்க்கை ஓடி முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஆவியில ஆரம்பிச்ச அநேகர் மாம்சத்தில் வாழ்க்கையை முடிக்கிறதாக உலகத்தில் நாம் பார்க்கிறோம். பைபிளில், அதாவது வாழ்க்கையில் பல முடிவுகளை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கவனிங்க. ஒன்று, சிலரை பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கையின் கடைசி பரியந்தமும் துன்மார்க்கமாக வாழ்ந்து கடைசி ஒரு சில நாட்களிலே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தங்கள் ஓட்டத்தை முடிக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் அவன் வாழ்நாள் முழுவதும் அயோக்கியனாக வாழ்ந்தான். ஆனால் மரணம் அடைகிற நேரத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவனாக மரித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. இதுல சில விதண்டாவாதிகள் சொல்லுவாங்க, அவன் பரலோகத்துக்கு ஒன்றும் போகல, அவன் பரதீசுக்கு தான் போனான். உண்மை தெரியுமா? யாரும் இன்னும் பரலோகத்துக்கு போகல. பரலோகத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் வந்து எல்லாரையும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி உயிரோடு இருக்கிறவர்களை மறுரூபப்படுத்தின பிறகுதான் பரலோகத்தில் எல்லாரும் போக முடியும். புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுவரைக்கும் இளைப்பாறுகிற ஸ்தலத்துல தான் எல்லா பரிசுத்தவான்களும் இளைப்பாறுகிறார்கள். விளங்கினவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ முதலாவது ஓட்டம், சிலரை பார்த்தால் கடைசி வரைக்கும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கடைசி சில நாட்களிலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மரிக்கிறார்கள். இரண்டாவது ஒரு குரூப்பை பார்த்தீங்கன்னா, யூதாச போல வாழ்கிற காலம் முழுவதும் இயேசுநாதருக்கு கூடவே வாழ்கிறார்கள், இயேசுநாதருக்கே ஊழியம் செய்கிறார்கள், இயேசுநாதரையே பற்றி கொள்ளுகிறார்கள். ஆனால் கடைசி நாட்களிலே பிசாசுக்கு இடம் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை அழிந்து போகிறது. அவர்கள் இழக்க வேண்டிய ஏராள காரியங்களை இழந்து போகிறார்கள். ஆண்டவருக்கு இழக்கக்கூடாத ஏராளம் காரியங்களை அவர்கள் இழந்து போகிறார்கள். இது இரண்டாவது ஒரு கூட்டம். மூன்றாவது ஒரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நன்றாய் ஓடுகிறார்கள், நடுவிலே விழுந்து விடுகிறார்கள், பிற்பாடு எழும்பி தங்கள் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கிறார்கள். இது மூன்றாவது ஒரு கூட்டம். நான்காவது ஒரு கூட்டத்தை பார்த்தீர்கள் என்றால், விழுந்து விழுந்து எழும்பி எழும்பி விழுந்து விழுந்து எழும்பி எழும்பி ஓடுகிறார்கள். ஏதோ கிருபையால கடைசியில் அக்கினியிலிருந்து தப்பின கொள்ளிய போல சிலர் தப்பிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாரார் ஆரம்பத்தில் நன்றாய் ஓடுகிறார்கள், கடைசியில் அவர்கள் ஓட்டம் தோல்வியில முடிகிறது, பின்மாற்றத்தில் முடிகிறது. அவர்களில் அநேகர் இயேசு என்கிற தெய்வமே இல்லை என்று கூட சொல்லி மறிக்கிறவர்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் அநேகரை பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆரம்பத்தில் நாம் ஓடுவது நல்லது. ஆரம்பத்தில் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய அனுபவங்களிலே இருப்பது நல்லது.
அன்பானவர்களே, ஒன்றை மட்டும் இந்த ராத்திரி வேளை பரிசுத்த ஆவியானவர் திரும்ப திரும்ப நம்மை பார்த்து உணர்த்துகிறது. நம்முடைய ஆரம்பத்தை விட நம்முடைய முடிவுதான் முக்கியமானதாய் காணப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த ராத்திரி வேளை நம்முடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடிவதற்கு பரலோக தேவன் கிருபை தந்தருளுவாராக. ஒரு பழைய பாட்டல் உண்டு இல்லையா, எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பேர். விசுவாசம் அந்த பாட்டப்படி அந்த விசுவாசம் இருக்கிறவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் ஓட்டம் ஜெயத்தோட முடியும்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வரி அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பேன். அந்த நாடு சுதந்தரிப்பேன். காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏழை நான் என்றும் அடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் அடிமை. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார். இந்த காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார். இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பது. எல்லாரும் கைத்தட்டி பாடுங்கள், சத்தமாய் பாடுங்கள். மாறும் இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பேன். எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பேன். தனவான்கள் பாக்கியவான்கள் கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். தனவான்கள் பாக்கியவான்கள் கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். கிறிஸ்தன் ஜீவன் சாவு என் ஆதாயம் காணுவேன் என் பிதா முகமே. கிறிஸ்தன் ஜீவன் சாவு என் ஆதாயம் காணுவேன் என் பிதா முகமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார். இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பேன்.
உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வேதத்தில் சில மனிதர்களுடைய முடிவை இந்த ராத்திரி வேளை வேகமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்படிப்பட்ட முடிவுகள் சிலருக்கு உண்டாயிற்று இந்த ராத்திரி வேளை? ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அல்லது நம்முடைய இந்த உலக வாழ்க்கையின் முடிவு, இது ரெண்டிலே ஏதாவது ஒன்று நம்மை சந்தித்தால் நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த ராத்திரி நாம் சிந்தித்து இந்த இடத்தை விட்டு கடந்து போக பரலோக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 33-34 வசனத்திலே அப்னேருடைய முடிவை வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிகெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ? உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, உன் கால்களிலே விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே, துஷ்டர் கையிலே மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இன்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. முதலாவது ஒரு பயங்கரமான மனிதனுடைய முடிவை இங்கே பார்க்கிறோம். சவுலினுடைய படைத்த படைக்கு தலைவனாயிருந்த அப்னேர் என்கிற ஒரு மனிதனுடைய முடிவை இங்கே பார்க்கிறோம். யோவாப் தன் தம்பியாகிய ஆசகேலுடைய இரத்த பழியை அவனுடைய கையிலே வாங்கி அவன் மறைத்த பொழுது அவனுடைய கல்லறை அண்டையிலே ராஜா அவனுக்காக புலம்புகிறார். தாவீது ராஜா. அந்த ராஜாவின் பாடலிலே சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்னேர் மதிகெட்டவன் சாகிறது போல் செத்து போனானோ? அவனுடைய கைகள் கட்டப்படவில்லை, அவனுடைய கால்களிலே விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையிலே மடிகிறது போல அவன் மடிந்து போனானே என்று புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்னேருடைய சாவை தாவீது அடையாளப்படுத்துகிறார். மதிகெட்டவன் சாகிறது போல சாகிறான் என்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளை சிலருடைய முடிவெல்லாம் மதிகெட்டவர்களுடைய முடிவை போல வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஏன் மதிகெட்டவன் போல அப்னேர் செத்து போனான் என்று தாவீது புலம்ப காரணம் என்ன? இவன் நிற்கிற இடம் எங்கே? ஒலிமுக வாசலுக்கு அருகாமையிலே நிற்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கவனமற்ற மனிதனாய் வாழ்ந்து போனால் யோவாப் தன் தம்பியினுடைய இரத்த பழியை இவன் மேல் வாங்குவதற்கு ஏது உண்டாகும் என்பதை அவன் சுதாரிக்காதவனாய் ஒரு பேதனையனை போல இந்த அப்னேர் வாழ்ந்து அவன் விளையாட்டாய் கூப்பிடுகிறது போல நினைத்து யோவாப்பின் இடத்திலே சர்வசாதாரணமாக போகிறான். இவன் யார்? ஒரு பயங்கரமான யுத்த வீரன், பயங்கரமான யுத்தங்களை நடத்தின ஒரு தேவ மனுஷன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்திலேயே ஒரு அடைக்கல பட்டணம் அவனுக்கு இருக்கிறது, எப்ரோன் என்கிற அடைக்கல பட்டணம். அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே அவன் ஓடி தன்னை தப்பித்துக் கொண்டிருக்கலாம், தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவனோ கைகள் கட்டப்படாதிருந்தும் கால்கள் கட்டப்படாதிருந்தும் அவன் ஒரு பேதையனை போல அவனுடைய கையில மரித்து போனான். இதை தாவீது மிக மிக வருத்தப்பட்டு அழுகிறார். மதிகெட்டவன் சாகிறது போல நீ செத்து போனாயே என்று புலம்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் தேவன் சிலரை எல்லாம் மதிகேடர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வேதம் சிலரை மதிகட்டவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறது. மதிகட்டவர்களை போல சாகிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். யார் மதிகட்டவன் போல் சாகிறவர்கள்? வாசித்து பாருங்கள். சங்கீதம் 53ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே ஒரு மதிகேடன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். தேவன் இல்லை என்று மதிகேடவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறார். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். பாருங்கள், தேவன் இல்லை என்று மதிகட்ட
கேட்டவன் தன் உள்ளத்திலே சொல்லுகிறானாம், மதிகேடன் என்பவன் யார்? தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தேவன் ஒருவர் உண்டு என்பதை விசுவாசிக்காத ஒரு கூட்டத்தார் இப்பொழுது பெருகி கொண்டு வருகிறார்கள். அவர்களை ஏத்திஸ்ட் என்று இன்றைக்கு அழைக்கிறார்கள். தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய அறையிலே அவரை சந்திப்பதற்காக ஒரு நாஸ்திக விஞ்ஞானி அவரை சந்திக்க வந்தார். சர் ஐசக் நியூட்டன் ஒரு நல்ல ஒரு குளோபை, அதாவது ஒரு சோலார் சிஸ்டத்தை ஆர்டிபிஷியலாக செய்து தன்னுடைய வெல்கம் ரூம்ல அவர் வைத்திருந்தார், அவருடைய ரிசப்ஷன்ல வச்சிருந்தார். இந்த மனிதன் உள்ளே வந்து பார்த்தபோது இந்த சோலார் சிஸ்டம் பார்வைக்கு மிக அழகா இருந்த போது அந்த நாத்திக விஞ்ஞானி இவரை பார்த்து கேட்டாராம், இதை யார் உருவாக்கினது? Who created this? It is very beautiful அப்படின்னு அவர் சொன்ன உடனே ஐசக் நியூட்டன் அவர்கள் சொன்னார்களாம், இது தெரியல, எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ராத்திரி தூங்கினேன், காலையில எழும்பி பார்த்தா இப்படி ஒரு சோலார் சிஸ்டம் இங்க இருக்குது, அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த நாஸ்திகர் அவரை பார்த்து கேட்டாரா, என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதா? மூளைகட்டவன மாதிரி தெரியுதா? அறிவில்லாதவன மாதிரி தெரியுதா? சும்மா நீர் தூங்குவீரு, காலையில இப்படி ஒரு சோலார் சிஸ்டம் உம்முடைய ரிசப்ஷன்ல வருமா? யார்கிட்ட கதை விடுறீரு? இதை யாராவது கட்டாயம் உருவாக்கி உமக்கு தந்திருக்கணும், இல்லைன்னா நீர் அதை உருவாக்கி இருக்கணும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஐசக் நியூட்டன் சிரித்து கொண்டே சத்தமாய் சொன்னாராம், ஒரு ஆர்டிபிஷியலான சோலார் சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறதையே அது தானாய் வந்தது என்றால் உம்மால் நம்ப முடியவில்லை, இதை எவனாவது ஒருத்தன் உண்டாக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர். அப்படியானால் உண்மையாகவே ஒரு சோலார் சிஸ்டம் வானத்தில் இருக்கிறதே, அதை உண்டாக்கின ஒருவர் கட்டாயம் இருக்க வேண்டுமா இல்லையா என்று கேட்டபோது அந்த நாத்திகளுக்கு அப்பொழுதுதான் புத்தி தெளிந்தது, இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்று. Hallelujah. If there is a creation, there is a creator. புரிந்து கொண்டவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். படைப்பு என்கிற ஒன்று இருக்கிறது என்றால் படைத்த ஒருவர் கட்டாயம் இருந்துதான் ஆக வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் கூட யூடியூப்ல இந்த ஒரு செய்தியை நீங்க பார்த்திருக்க கூடும். அதை ஜோக்காக எடுத்து ஆப்பிரிக்கன்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஒரு ஆப்பிரிக்கன் ப்ரொஃபசர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை பார்த்து சொல்றார், there is no God, தேவன் என்று ஒருவர் இல்லை. அப்பொழுது அந்த ஸ்டூடெண்ட் கேட்கிறார், how can you say that? எப்படி உங்களுக்கு அதை சொல்ல முடியும்? கடவுள் இல்லை என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? அவர் பயங்கரமான ஒரு சயின்ஸ் ப்ரொஃபசர். அவர் சொல்றார், according to science, what you can see which you can't feel, there is no that. அங்க அந்த மாதிரி ஒரு பொருள் இல்லை, அப்படி ஒரு காரியம் இல்லை, அப்படி ஒரு சம்பவம் இல்லை. அதாவது நீங்க புரியுற மாதிரி சொல்றேன், அதாவது கண்களால் பார்க்க முடியாதது, தொட்டு பார்க்க முடியாதது, உணராதது, இப்படி எது ஒன்றுமே நம்மால் செய்ய முடியாது என்றால் அது அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், can you show me God? கடவுளை எனக்கு காட்டித்தர முடியுமா உன்னால்? அப்படி நீ காட்டி தந்தால் கடவுள் என்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று அவர் சொன்னாராம். இந்த தம்பிக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றும் சொல்ல முடியல, அவனுக்கு பதில் சொல்லவும் தெரியல. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அந்த ப்ரொஃபஸரை பார்த்து சிம்பிளா ஒரு क्वेश्चन கேட்டார், சார் do you have brain அப்படின்னு கேட்டாரா. do you have brain, உமக்கு மூளை இருக்கா அப்படின்னு கேட்டாரா. அப்போ அவர் சொன்னாரா, yes I have good brain அப்படின்னாரா, எனக்கு நல்ல மூளை இருக்கிறது. உடனே இந்த ஸ்டூடெண்ட் சொன்னானா, no you don't have brain அப்படின்னாரா. அப்போ எனக்கு மூளை இல்லைன்னு எப்படிடா நீ சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாரா. according to science, what we can't see, what we can't feel, it's not there. சயின்ஸ் படி எதை பார்க்க முடியாதோ, எதை தொட முடியாதோ, எதை கண்டுபிடிக்க முடியாதோ அது இல்லை என்று தானே அர்த்தம். so can you show me your brain அப்படின்னு கேட்டாரா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கேட்டுக்கிட்டு அந்த தம்பி சொன்னானா, காண முடியாதது எல்லாம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நம்மால் கண்களால் காண முடியவில்லை. அதெல்லாம் இருக்கிறது என்று நாம் நம்பும் பொழுது இந்த உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து ஆளுகிற தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை நாம் எத்தனை அதிகமாய் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகின்றது. எத்தனை பேர் இந்த நல்ல ராத்திரி வேளை நாம் ஆராதிக்கிற தேவன் இப்பொழுதும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகொட்டி, நான் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் இப்பொழுதும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் உயிரற்றவர் அல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர். ஓ ஹல்லேலூயா! எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார்? சாராள் நவரோஜ் அம்மா பாடுனாங்க இல்லையா, கல்லும் மண்ணும் என் தெய்வம் அல்ல, கையின் சித்திரம் என் தெய்வம் அல்ல, கடவுள் அல்ல. ஆண்டவருக்கு தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மதிகட்டவன் யாரா? தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன். அன்பான சகோதரா, இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பதை நீ அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனையும் உண்டாக்கினவர் ஒருவர் உண்டு. இந்த உலகத்தை படைத்து ஆளுகிற தெய்வம் ஒருவர் உண்டு. இன்றைக்கு மனிதர்கள் என்னெல்லாம் சொன்னாலும் ஆண்டவர் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னே தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு இந்த உலகத்தில் எவைகளை எல்லாம் சொன்னாரோ அவைகளெல்லாம் இன்றைக்கு தேசத்தில் நடந்து கொண்டே வருகிறது. ஆகவே இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஆண்டவர் இப்பொழுதும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா! மதிகட்டவன் சாகிறது போல கடவுள் இல்லை என்று சொல்லி உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதே. ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள். அவர்தான் உன் பாவங்களுக்காக மரித்தார், உன் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், உன் சாபங்களுக்காக அவர் தன்னுடைய சிரசிலே முள்முடி சுமந்து அவருடைய இரத்தத்தினாலே சகலவற்றுக்கும் மீட்பை உண்டாக்கினார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிதாவுக்கு பிள்ளையாகும்படி அவர்களுக்கு பாக்கியம் கொடுக்கிறார். முடிவில்லாத ராஜ்யத்திலே அவர்களை கொண்டு வைத்து அவர்களுக்கு மகிமையான வாழ்க்கையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது மதிகட்டவன் யார்? லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வரியமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஐஸ்வரியமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன்? தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். கவனிக்க வேண்டிய வார்த்தை, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுபடுமானால் இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தது யாருடையவைகளாகும் என்றார். பிரியமானவர்களே, மதிகேடன் யார்? இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் சேர்த்து வைக்க வேண்டும், உலகத்திலே பொருளையும் பொன்னையும் சேர்த்து வைக்க வேண்டும், ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்பி தேவனை தேடாமல், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை தேடாமல், நித்திய ஜீவனுக்கு அடுத்தவைகளை தேடாமல், ஆண்டவருடைய மகிமையான ராஜ்யத்தில் பிரவேசிக்குள்ளவைகளை தன் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்திக் கொள்ளாமல் வாழ்கின்ற மனிதனை கர்த்தர் சொல்லுகிறார், மதிகேடனே என்று அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
நல்ல ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து மெதுவா கேளுங்க, நீங்க மதிகேடரா அறிவாளியான்னு கேளுங்க பார்ப்போம். மெதுவா கேளுங்க. திரும்ப கொஞ்சம் திரும்புவதாக உங்க கழுத்துகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில். பக்கத்தில் பார்த்து மெதுவா கேளுங்க, நீங்க மதிகேடரா புத்திமானான்னு கேளுங்க பார்ப்போம். நாங்க மதிகேடர் இல்லைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆஹா, ஒரு கையையும் காலையிலேயே கேட்டிருக்காதா இருக்கும். திரும்ப கேட்போம். நான் மதிகேடர் இல்லைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னு. என் கேள்வியை உங்களுக்கு விளங்கிட்டு நினைக்க, அதனால சைலண்டா இருக்கிறியே. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆளுகளுக்கு எத்தனை கொரோனா லாக்டவுன் போட்டாலும் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு மேல உள்ள ஆசை என்ன செய்யாது? போவாது ஐயா, போவாது. நானும் தான் பார்க்க இங்க 7 நாள் கன்வென்ஷன் தானே. நேற்று ஒரே ஒரு பகலுக்கு உபவாச ஜெபம் வச்சாரு பாவப்பட்ட பரிசுத்தவான். அந்த ஒரு உபவாச ஜெபத்துக்கு லீவு போட்டுட்டு வந்து இருந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கும் விருப்பம் இல்லை. ஆனா ஆசீர்வாதம் மட்டும் சாக்கு கணக்கா இவங்களுக்கு என்ன செய்யணும்? பரலோகத்திலிருந்து விழணும். ஆமா, நினப்பு பொழப்ப கெடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவரை தேடுறதுக்கு நோவக்கம். பாஸ்டரே, அன்னைக்கு வந்தாச்சுன்னா 800 ரூபா காலி ஆயிரும், 1000 ரூபா சம்பளம் போயிரும். சொல்லப்படாது, ஆனா சொன்னாதான் உங்களுக்கு உணர்வு வரும்ன்றதுனால சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நான் சாபம் போட்டுட்டேனோ வேற எதுவும் செஞ்சுட்டேனோ நினைக்கப்படாது. எக்ஸாம்பிளுக்காக சொல்லுது. என்ன, உங்களை சாபம் போடுற அதிகாரம்லாம் எனக்கு கிடையாது. நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும். எனக்கு ரொம்ப ஆசை, என்னால யாரும் ஆசீர்வாத கேடு அடையப்படாது, எல்லாரும் நன்மையாத்தான் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 2 நாள் காய்ச்சல் வந்துனா ஒரு 1000 ரூபாய் எங்க போவோம்? காய்ச்சல் வந்ததுன்னா ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஊசி. ஆனால் டாக்டர்மாரெல்லாம் கிருபை உள்ள டாக்டர்மார். பிளட் டெஸ்ட் எடு, அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு. வந்திருக்கிறது காய்ச்சல். உனக்கு ஒரு 35 டெஸ்ட் என்ன செய்வாங்க? எழுதி தருவாங்க. டெஸ்ட் பண்ணி முடிக்காம உனக்கு மருந்தே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, டெஸ்ட் ஒரு 2000 ரூபா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நம்ம ஆளுகளுக்கு சந்தோஷமான காரியம் என்னன்னா, 2000 இல்ல 3000 இருந்தாலும் பிதுக்காம எடுத்து கொடுப்பாங்க. ஆனா கர்த்தருடைய காணிக்கை பெட்டியில காணிக்கை போடுறதுக்கு மட்டும் பிதுக்கி நழுக்கி திருக்கி ஒரு 10 ரூபா காணிக்க போடுவதற்கு அதை 100 மடக்கு மடக்கி இருப்பாங்க. பத்திரிக்கையா அது காணிக்க விரிச்சு என்ன ஆளுகளுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாங்க, ஒரு பாஸ்டரையா என்கிட்ட வருத்தத்தோட சொன்ன காரியத்தை சொல்றேன். ஆலயம் ஊரையும் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சம்பவத்தை மட்டும் சொல்றேன். அவர் சொல்லுதாரு, பாஸ்டரையா என்கிட்ட செலவாவாத 50 ரூபா நோட்டு 2000 ரூபாய்க்கு இருக்குன்னு சொன்னாரு. எவ்வளவு? மீன் கடையில போவாதது, மளிகை கடையில போவாதது, பசுகாரன் கண்டக்டர்கிட்ட கொடுத்தா போவாதது, இதெல்லாம் செல்லுபடி ஆகிற ஒரே இடம் இருக்கு. எங்க? கர்த்தருக்கு காணிக்க பெட்டி. எவ்வளவு சந்தோஷம்! ஒரு கை தட்டு தட்ட மாட்டியடா, உஷாராயிட்டே. ஆண்டவருக்கு தோத்திரம். அப்போ அப்படி ஒரு டெஸ்ட போட்டு, அப்படி ஒரு 2000 2500 ஒரு டெஸ்ட போட்டு முடிச்சுக்கிட்டு டாக்டர் கன்சல்டிங் ஃபீஸ் ஒரு 500. ஒரு அல்லேலூயா. அடுத்து பார்த்தா அவர் ஒரு பெரிய பட்டியல் எழுதி வைப்பார், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவை 2 நாளத்தை மாத்திர. ஆனா அங்க எழுதி இருக்கிறது எத்தனை நாளைக்கு? 6 நாளைக்கு. கூட ஒரு டானிக்கு, கூட ஒரு என்னெல்லாம் உண்டுமோ எல்லாத்தையும் ஏற்றி பறக்கி அது லிஸ்ட் வந்து சேரும் போது ஒரு 1500 ரூபா. ஆக மொத்தம் ரூபா 4000 5000 ஒரு நேரத்தில் கல்லு. அப்படி செலவு பண்ணிட்டோம். நம்ம ஆட்கள் சந்தோஷத்தோடு திரும்பி வருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்லா சொல்லுங்க.
உங்களை சொல்லல, ஊர்ல அங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நீங்கள தங்கமானவைய கவனிங்க. ஆனா 1000 ரூபாய் ஒரு நாள் சம்பளத்தை கட்டடிச்சிட்டு ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து கர்த்தரை தேடினா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை உயர்த்துவார், நமக்கு நன்மை கிடைக்கும், நித்திய ஜீவனுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாய் மாறலாம். அந்த எண்ணம் சுட்டு போட்டாலும் வராதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கு கன்வென்ஷன் இல்லை, அதனால உங்களை இன்னைக்கு ஒரு வெளுத்து தான் விடுறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு தோற்றணும். மதிகேடன் யார் தெரியுமா? இங்க உலகத்துல எல்லாம் சேர்த்து சம்பாதிச்சு, நான் கவனிங்க, நான் உட்கார்ந்து யோசித்தேங்க. நீங்க நினைப்பே சைலண்டா போறேன் வரேன்னு. 6 நாள் சோறு போடுறதுன்னா நான் விளையாட்டா? 6 நாள் மக்களுக்கு நன்மைகள் கொடுக்கிறதுனா விளையாட்டா? ஆண்டவருக்கு தோத்திரம். சும்மா எல்லாம் செய்ய முடியாதுங்க. ஒருவேளை சாப்பாடு போட்டு பார்த்தா தெரியும் எவ்வளவு செலவாகுதுன்னு. ஆண்டவருடைய ஊழியத்தை நேசித்து ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு செலவு பண்ணணும்ன்ற ஆசையோட பரிசுத்தவான்கள் எவ்வளவு அழகாக செலவு பண்ணி செய்கிறார்கள். பிரியமானவர்களே, இங்க சேர்த்து வைக்கணும், இங்க உலகத்தில் நன்மைகளை சேர்த்து வைக்கணும்னா அவங்களுக்கு வழி இல்லையா? சேர்க்க முடியாதா? கவனிக்கணுங்க. இதெல்லாம் நித்திய ஜீவனுக்கு மக்கள் வந்து சேர வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய சொந்த சுகங்களை எல்லாம் வெறுத்து, அவர்களுடைய சொந்த செலவுகளை எல்லாம் குறைத்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அவர்கள் செலவு செய்கிறார்கள். புரிந்து கொண்டவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் நாம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போகிறதில்லை. கர்த்தரை நாம் தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையானவைகளை தருகிறார், வீடு வாசல்களை தருகிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார், இல்லை என்றில்லை. ஆனால் கர்த்தரை தேடாமல் பணத்துக்கு பின்னாலேயே, பொருளுக்கு பின்னாலேயே ஒரு மனிதன் ஓடினால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மதிகேடன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் யாருமே மதிகட்டவர்கள் சாகிறது போல சாகக்கூடாது. பணம் பொருள் என்று ஓடி ஓடி பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை தேடாமல், பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களை தேடாமல், ஆண்டவருடைய சமூகத்தை தேடாமல், ஜெபிக்காமல், வேதம் வாசிக்காமல், ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல், ரட்சிக்கப்படாமல், ஞானஸ்நானம் எடுக்காமல், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமல், பரிசுத்த வாழ்க்கை வாழாமல், உலகத்துக்கு பின்னாலேயே ஓடி 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 மதிகட்டவர்களாய் நாம் மரித்தால் நம்மை போல நிர்பாக்கியவான் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இந்த ராத்திரி வேளை ஒருவர் கூட அப்னேர் சந்தித்த மரணத்தை சந்தியாதபடி நீதிமான்கள் மரிக்கிறது போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் முடிவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன கேள்வி கேட்டார்? மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். மத்தேயு 16:26வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கேட்ட கேள்வி, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ஐயா, எனக்கு அது இருக்கிறது, இது இருக்கிறது, எனக்கு அப்படி சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, என்ன பிரயோஜனம்? உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு எடுபடும் பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுகிறவனே ஞானவான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா. கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை, இந்த பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னார். பிரியமானவர்களே, அப்னேருடைய முடிவு மதிகட்டவனை போலுள்ள முடிவு. இன்றைக்கும் உலகத்திலே பலவிதமான கோணத்திலே தேவ பிள்ளைகளுக்குள்ளும் உலக மனிதர்களுக்குள்ளும் மதிகட்டவர்களை போல வாழ்கின்ற கூட்டத்தார் பெருகி வருகிறார்கள். நமக்கு இந்த உலகத்தில் பெரிய
ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இல்லாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது நாம் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு பழைய பாடலின் ஒரு வரி, ஆத்தும மீட்பை கண்டிடாமல் ஆத்ம நஷ்டம் அடைந்தால் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தியும் லாபம் ஒன்றுமில்லையே என்கிற ஒரு பாடல். மிக நல்ல ஒரு பாடல், எனக்கு பிடித்த ஒரு பாடல். கரங்களை தட்டி ஒரு வரி பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாமே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தால், ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டம் அடைந்தால் உலகம் முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றுமில்லையே, ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த இயேசு சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷம் கர்த்தாவின் அன்பண்டை வா, காணாய் நிலையான் சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த இயேசு சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்னேருடைய முடிவு மதிகட்டவனை போல முடிந்த முடிவு. இரண்டாவது ஒரு மனிதனுடைய முடிவை பாருங்கள். அவனுடைய ஆசை வேறே, ஆனால் அவனுக்கு கிடைத்த முடிவு வேறே. பிலேயாமினுடைய முடிவை வேதத்தில் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவனுடைய ஆசை என்ன? என்னாகமம் 23வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். பிலேயாமினுடைய முடிவினுடைய ஆசை என்ன? வாசியுங்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. போதும். பிலேயாமினுடைய ஆசை நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? என்னாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். என்னாகமம் 31:8. அவர்களை கொண்டு போட்டதும் அன்றி, அவர்களை கொண்டு போட்டதும் அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய, மீதியானியருடைய 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொண்டு போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொண்டு போட்டார்கள். பட்டயத்தினாலே கொண்டு போட்டார்கள். கவனிங்கள், அவனுடைய ஆசை நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிக்க வேண்டும். ஆனால் அவனுடைய முடிவோ மீதியானியருடனே அவனை பட்டயத்தினாலே வெட்டி கொண்டு போட்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, காரணம் என்ன? இவனுக்கு இப்படிப்பட்ட முடிவு வர காரணம் என்ன? நீதிமானை போல மரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பிறகும் அவனுக்கு அந்த முடிவை தேவன் கொடுக்காததின் காரணம் என்ன?
வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துக்கு வந்தால் அவன் அப்படி மரிக்க காரணம் என்ன என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கு வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படிக்கு பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமினுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலே உண்டு. பாருங்கள், இவனுடைய மாயமான வாழ்க்கை, வெளியே பேச்சு ஒன்று, ஆனால் அவனுடைய நடக்கை ஒன்று. அவனுடைய பேச்சிலே அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நடக்கிறது போல அவன் தன்னை காண்பித்துக் கொள்ளுகிறான். ஆனால் கிரியையிலேயோ பணத்துக்காக, பொருளுக்காக, தேவ ஜனங்களை அழிப்பதற்கு என்ன திட்டம் உண்டோ அத்தனை திட்டங்களையும் பாலாக்குக்கு சொல்லிக் கொடுத்தார். அதனாலே தான் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் என்னாகமம் 24 கடைசிலையும் 25வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு இடையிலையும் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களால் பைபிளில் கண்டுபிடிக்க முடியாது. இந்த 24 கடைசி வசனத்துக்கும் 25:1 இடையில நடந்த ஒரு கான்வர்சேஷன் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்ப நம்ம படிச்ச வசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அந்த 1வது வசனத்தை படிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். 25:1 தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். சரி, 9வது வசனம் படிங்க. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். 24,000 பேர். தேவ ஜனங்களுக்குள்ளே 24,000 பேர் சாவதற்கு காரணமாயிருந்தது இந்த பிலேயாமுடைய போதகம். அன்பானவர்களே, ஆசைப்பட்டான் நீதிமான் மரிக்கிறது போல மரிக்கணும். ஆனால் அவனுடைய முடிவோ நீதிமானுடைய மரணத்தை போல அல்ல. மீதியானியர்களுடனே அவனுடைய ஜீவன் மடிந்து போனது. நம்மில் ஒருவர் கூட அந்தரங்கமாய் வெட்கமான காரியங்களை செய்யாதபடி, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை அந்தரங்கமாய் செய்யாதபடி நம்மை கர்த்தர் காத்துக் கொள்வாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இனி பைபிள்ல நிறைய முடிவு இருக்கு, ஆனால் ஒரே ஒரு முடிவை மட்டும் உங்களுக்கு சொல்லி நம்மில் அனைவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்க பரலோக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய முடிவை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன். ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பவுலுடைய முடிவு, அவர் சொல்றார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் இது முதல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் பவுலப்போஸ்தலன் சொன்னது போல என்னுடைய ஓட்டத்தை நான் விசுவாசத்தை காத்து முடிப்பேன், ஆண்டவருடைய பிள்ளையாகவே நான் மரிப்பேன், அவர் எந்த நேரம் வந்தாலும் அவரிடத்திலிருந்து நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ள மனுஷனாய், தகுதியுள்ள மனுஷியாய் இந்த உலகத்தில் நான் மரிப்பேன் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அன்பான சகோதரா சகோதரி, இதுவரையிலும் உன் வாழ்க்கையின் முடிவை குறித்த சிந்தனை இன்னும் வரவில்லையா? இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படாமல் வாழ்கின்ற வாழ்க்கை உங்களை நித்திய ராஜ்யத்துக்கு புறமானவர்களாய் மாற்றிவிடும். எத்தனை தான் ஞானஸ்நான சத்தியங்களை குறித்து கேள்விப்பட்ட பிறகும் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற மனம் உங்களுக்கு இல்லையா? நித்திய ராஜ்யத்துக்கு உங்களை அபாத்திரராக தீர்த்துக் கொள்ளாதிருங்கள். ஞானஸ்நானம் எடுக்காட்டா என்ன பிரதர் நடக்கும்? பைபிள் சொல்லுகிறது,
ஞான ஸ்நானத்தை உதாசீனப்படுத்துகிறவன் தனக்கு தானே கேடு உண்டாக்கி கொள்ளுகிறானா. இந்த ராத்திரி வேளை இதுவரைக்கும் ஞான ஸ்நானம் பெறலையா? 14 வயதுக்கு மேற்பட்ட வாலிப தம்பிமார், தங்கச்சிமார், சகோதரர்கள், சகோதரிகள், தகப்பன்மார், தாய்மார், யாரானாலும் சரி, இன்றைக்கு ஞான ஸ்நான சத்தியத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இதுவரைக்கும் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கவில்லையா? இன்றைக்கு இரவு உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கிற சபையில சேர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவி, ஆத்தும, சரீரத்திலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழுங்கள். நம்முடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடிவதற்கு நம்முடைய தேவன் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமே. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, என்னுடைய ஓட்டம் எந்த நிலைமையிலே முடியும்? என்னுடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடியுமா? என்னுடைய ஓட்டம் ஆசீர்வாதத்தோடு முடியுமா? இல்லை வேதத்தில் சிலர் பரிதபிக்கப்பட்டவர்களாய் தங்கள் ஓட்டத்தை முடித்தார்களே, அதுபோல முடியுமா? ஆசாப் என்கிற தேவனுடைய மனிதன் சொன்னது போல உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? நீர் உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தி முடிவிலே உம்முடைய மகிமையில் என்னை சேர்த்துக் கொள்ளுவீர் என்று அவர் சொன்னாரே. இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? அந்த எதிர்பார்ப்பு எத்தனை பேருக்கு இருக்கிறது? அவருடைய ராஜ்யத்தை சந்திப்பேன் என்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்குள் இன்றைக்கு காணப்படுகிறது? வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை பரலோகத்துக்கு நாம் ஆயத்தமாகி வாழ வேண்டும் என்பதுதான். உலகத்தில் மற்றெல்லா காரியங்களும் இரண்டாவது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வருகிற நாட்கள் சமீபித்து வருகின்றன. அந்த வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவையின் காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவையின் காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோணித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோணித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், சுத்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், சுத்தரின் சித்தமே செய்திடுவோம். அலங்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். அலங்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். கால சத்தம் வானில் தோணித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஓ கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம். விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம். விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்தர்
உயர்த்தி